தைப்பூச திருவிழா பிப்ரவரி 1ஆம் தேதியே கொண்டாடப்படவிருந்தாலும் ஏராளமான பக்தர்கள் முன்கூட்டியே பத்துமலையில் நேர்த்திக்கரனை நிறைவேற்றி வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு வசதிக்காக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் பத்துமலை ஆற்றங்கரை வளாகத்தில் இன்று புதிய தார் சாலை போடும் பணிகள் நடைபெற்றன. ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு அது மிகவும் சுத்தமாகவும் பக்தர்களை வரவேற்கவும் தயாராக உள்ளது. இனி இந்த சுத்தத்தை காப்பது பக்தர்களின் பொறுப்பு என தான் ஸ்ரீ நடராஜா கூறினார். இந்த ஆற்றங்கரையை நம் சென்ற வாரம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அங்குள்ள புற்களை எல்லாம் வெட்டி சுத்தம் செய்து வைத்திருக்கின்றோம். சொன்னது போல் இன்று இந்த இடத்துல உடைந்த இடம், அந்த நெருப்பு எறிந்ததுனால இந்த இடத்தை விட்டு சென்றவர்கள் இந்த இடத்தை அப்படியே விட்டு போய்விட்டார்கள். இந்த இடத்துக்கு இன்று பிரிமிக்ஸ் போடப்படுகின்றது. இந்த இடத்தை பாவிக்கின்றவர்கள் தைப்பூச காலத்திலே குளித்து விட்டு இங்கு அமர்ந்து இருந்து அவர்கள் காவடியெல்லாம் எடுத்து செல்லலாம். சுத்தமாக வைத்திருக்கும்படி நான் பக்தர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அங்கங்கே சாமி கும்பிட்டு எல்லா பொருட்களையும் போடாமல் அங்கங்கே குப்பைத்தொட்டிலாம் வைத்திருக்கின்றார்கள். அதில் போட்டு இந்த இடத்தை சுத்தமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இதனிடையே கெடா மாநில அரசாங்கம் தைப்பூசத்துக்கு சிறப்பு விடுமுறையாக அல்லாமல் மாநில பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என தான் ஸ்ரீ நடராஜா கோரிக்கையை முன்வைத்தார். கெடா மாநிலத்துக்கு தைப்பூச விடுமுறை வழங்கியிருக்கின்றார்கள். இது கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தற்காலிகமாகத்தான் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் கெடா மாநில மந்திரி புசாரர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உரிமையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தைப்பூசத்தை மற்ற மாநிலங்களைப் போல் பொது விடுமுறையாக அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பதை விட நிரந்தரமாக கொடுத்து விட்டால் மற்ற மாநிலங்களும் தைப்பூசத்திற்கு விடுமுறை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா மாநிலத்திலும் உள்ளவர்கள் இங்கு வருவதும் இங்கு உள்ளவர்கள் அங்கே போவதும் இந்த தைப்பூசம் ஒரு தேசிய விழாவாக நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் சொல்கிறேன் என்றால், பினாங்கு, ஈப்போ, சிரம்பான், யோகூர், ஸ்லாங்கூர், கூட்டரசு பிரதேசம் எல்லா மாநிலங்களும் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தைப்பூசத்தை முடித்துவிட்டு இங்கு வருகின்றார்கள். இங்கு உள்ளவர்கள் இங்கு முடித்துவிட்டு அங்கு செல்லுகின்றார்கள். எல்லோருக்கும் செல்வதற்காக நாம் தான் அதை ஆரம்பித்து வச்சோம். அதே போல் இந்த ஆண்டும் தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை வழங்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கத்தையும் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கின்றேன். தைப்பூசத்துக்கு தேசிய பொது விடுமுறை இல்லை என்பதால் இந்துக்கள் அதிகமுள்ள ஸ்லாங்கோர், பேராக், ஜோஹர், பினாங்கு, நகரசம்பிலான், கோலாலம்பூர் போன்ற குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டுமே பொது விடுமுறையாக அதனை அனுசரிக்கின்றன. ஆனால் உண்மையாகவே எனக்கு படபடப்பாக இருக்குப்பா. நம்ம ஒரு காரில் போகிறோம், அந்த காரில் டிரைவர் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் காரில் போனாங்க, நாமெல்லாம் காரை ஓட்டினோம். இப்போ காரு நம்மளை ஓட்டிகிட்டு போகுது.